ஆப்பிரிக்கா, உகாண்டால இருந்து தமிழ் படம் பார்க்க தியேட்டருக்கு போனா எப்படி இருக்கும்? அதுவும் நம்ம குடும்பத்தோட, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் சேர்ந்து போனா எப்படி இருக்கும்? வாங்க எங்களோட இந்த தியேட்டர் அனுபவத்த உங்ககிட்ட சொல்றேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டூ மை சேனல். நாங்க இருக்கிறது ஆப்பிரிக்கா, உகாண்டா. என்னோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க, இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கம்பாலால இருக்கிற அரீனா மாலுக்கு தான் போறோம். ஏன்னா சமீபத்தில நாங்க குடும்பத்தோட பார்த்த படம் பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன். ஸோ அதுக்காக தான் தியேட்டருக்கு போயிருக்கோம். ஒரே எக்ஸைட்மெண்ட்டோட தான் நாங்க படத்துக்கு போனோம். ஞாயித்துக்கிழமை காலையில 10:30 மணிக்கு ஷோன்னு சொல்லியிருந்தாங்க. படம் என்னைக்கு ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாசம் 26ஆம் தேதி ஞாயித்துக்கிழமை 10:30 மணிக்கு காலையில ஷோன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா வேலை கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால வீடியோ எடிட் பண்ணி போட முடியல. இங்க கம்பாலால வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 2 மால் இருக்கு. ஒண்ணு வந்து அக்காஷி மால், இன்னொன்னு வந்து அரீனா மால். ஸோ இங்க அரீனா மால்ல தான் இன்னைக்கு படம் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ செஞ்சுரி சினிமேக்ஸ் தான் அந்த தியேட்டர் பேரு. இங்க மொத்தம் 3 ஸ்க்ரீன் இருக்குங்க. ஸோ அதுல வந்து ஸ்க்ரீன் 3ல தான் படம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஞாயித்துக்கிழமை காலையில 10:30 மணிக்கு ஷோன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்க வீட்ல காலையிலேயே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு 10 மணிக்கெல்லாம் வீட்லேருந்து கிளம்பிட்டோம். ஞாயித்துக்கிழமைனாலே எப்பொழுதுமே நம்ம வீட்ல பிரியாணி தான் செய்வோம். அதனால பிரியாணிக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி வச்சுட்டு, கட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு தியேட்டருக்கு வந்தாச்சு. தியேட்டருக்கு போனதும் ஒரு ஷாக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேரையும் பார்த்தேன். அது இல்லாம நெறைய இந்தியன்ஸும் வந்திருந்தாங்க. ஸோ எல்லார்கிட்டயும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு, படம் ஆரம்பிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெளியில நின்னு பேசிட்டு இருந்தோம். தியேட்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடியே என்னென்ன வாங்கணுமோ எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். இந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா, தியேட்டருக்கு முன்னாடியே இருக்கு என்ட்ரன்ஸ்லயே. ஸோ இங்க எல்லாமே இருக்குங்க. ஐஸ்கிரீம் இருக்கு, சோடா இருக்கு, சாசேஜ் இருக்கு, பாப்கார்ன், சிப்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ வாங்கிட்டு தியேட்டர் உள்ளேயும் நாங்களும் போயிட்டோம். படம் வந்து ஓடிடில ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் இவ்ளோ கூட்டம் இருக்குன்னா, அது நம்ம சிஎம் சாருக்காக மட்டும் தான். அதுவும் ஆஃப்ரிக்கால, உகாண்டால சிஎம் சார் படம் கடைசி படம் மிஸ் பண்ணவே கூடாதுன்னு நாங்க தியேட்டருக்கு வந்துட்டோம். படம் ஆரம்பிச்ச உடனேயே பார்த்தீங்கன்னா, தியேட்டருக்குள்ள ஒரே விசில் சத்தம் தான். சில இடத்துல எங்களால டயலாக்கே கேட்க முடியல. என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரே விசில், கைத்தட்டல் எல்லாமே இருந்துச்சு. உண்மையா சொல்லணும்னா படத்த முழுசா அமைதியா உட்காந்து பார்க்கவே முடியல. சிஎம் சாரோட லாஸ்ட் படம், லாஸ்ட் டான்ஸ் மிஸ் பண்ணவே கூடாதுங்கிறதுக்காகவே படத்துக்கு வந்தோம். உண்மையிலே அந்த அட்மாஸ்பியர் என்ஜாய் பண்றதே தனி ஃபன்னா இருந்துச்சு. படம் முடிஞ்சு 1:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வரும்போது மணி 1:30, 2 இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். செம்ம சூப்பரா இருந்துச்சு படம். அல்டிமேட். நெறைய விஷயத்த சொல்லியிருக்காரு படத்துல. அது நெறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும் கண்டிப்பா. இங்க உகாண்டால டிக்கெட் காஸ்ட் எல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உகாண்டா ஷில்லிங் 100,000 நம்ம ஊர் பணத்துக்கு ரூ. 2,500 கிட்ட. ஜஸ்ட் அப்ராக்ஸிமேட்டா சொல்றேன். உகாண்டா ஷில்லிங் 50,000 அப்படிங்கிறது ரூ. 1,250 கிட்ட வரும். உகாண்டா ஷில்லிங் 40,000ங்கிறது ரூ. 1,000 கிட்ட வரும். உகாண்டா ஷில்லிங் 30,000ங்கிறது ரூ. 700 அவ்வளோதாங்க. அப்ராக்ஸிமேட்டா தான் சொல்லியிருக்கேன். இது டாலர் ரேட் ஏறும், இறங்கும். சம்டைம்ஸ் அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, உகாண்டா ஷில்லிங் 100,000, 50,000, 40,000, 30,000 இந்த ரேஞ்சிலலாம் சேல் பண்ணாங்க. சில பேர் டிக்கெட் வந்து ப்ரீ புக்கா பண்ணிருவாங்க. சில பேர் வந்து இங்க ஆன் த ஸ்பாட் வந்து டிக்கெட் எடுத்துப்பாங்க. எல்லாருக்கும் வணக்கம். உகாண்டால ஜனநாயகம் திருவிழா செலிப்ரேஷன் அரீனா மால், கம்பாலா, யுகாண்டா. உள்ள தேட்டரில் பாருங்க, பயங்கர மாசா இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க. படுக்கிற சீட்டு ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாவே படுத்துக்கிட்டே படம் பார்க்குற மாரி இருந்துச்சு. இப்ப நம்ம பஸ்ஸு, ட்ரெயின் எல்லாம் போனோம்னா ஸ்லீப்பிங் பெர்த் புக் பண்றோம்ல, அந்த மாரி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரோ வேணும்னா ஃபர்ஸ்ட் ரோவும் புக் பண்ணிக்கலாம். ஸோ நாங்க ஃபர்ஸ்ட்டு வந்துட்டோம் தியேட்டருக்குள்ள. அதுக்கப்புறம் தான் நெறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. ஆஃப்ரிக்கன்ஸும் கூட படம் பார்க்க வந்தாங்கன்னா பார்த்துக்கோங்க. இங்க உகாண்டால வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. தமிழ் மூவி ஹப் உகாண்டான்னு இருக்கும். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்ல தான் புது படம் ரிலீஸ் ஆனா எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் குடுப்பாங்க. சிஎம் சார் ஃபோட்டோவ பிரிண்ட் பண்ணி ஷர்ட்டா நெறைய பேர் போட்டுட்டு வந்திருந்தாங்க. எங்கப்பா உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குதுங்கிற மாரி இருந்துச்சு எங்களுக்கும். தெரிஞ்சிருந்தா நாங்களும் வாங்கியிருப்போம்ல அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருந்தோம். எப்பொழுதுமே படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து போடுவாங்க. பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் படம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு.
இந்த ஒரு சீனுக்காக தான் தியேட்டருக்கே போனோம். டைட்டில் கார்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே போயிருந்தோம். அதே மாரி படம் முடிஞ்சதுக்கப்புறம் விஜய் சார் நடிச்ச படத்துலேருந்து நெறைய கிளிப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதுவும் செம்ம சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் கடைசி வரைக்கும் நின்னு பார்த்தோம், போடல. ஸோ பரவால்ல. அட்லீஸ்ட் இவ்ளோ தூரம் வந்து நாங்க என்ஜாய் பண்ணோம். ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இடையில வந்து இன்டர்வல் விட்டாங்க. ஸோ இடையில போயிட்டு பசங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கி குடுத்துட்டு வந்தோம். ஸ்நாக்ஸு, அப்புறம் காஃபி. எனக்கு வந்து காஃபி குடிச்சா தேவலாம் போல இருந்துச்சு. காலையிலயே நேரத்தில வந்ததுனால, பசங்களுக்கு கொஞ்சம் சிப்ஸு, ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கி குடுத்துட்டு, நான் ஒரு காஃபி வாங்கிட்டு தியேட்டருக்குள்ள மறுபடியும் போயிட்டோம். ஸோ செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு தெர்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா சூப்பரா போச்சு படம். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். ஆஃப்ரிக்கால இருக்கிற நமக்கு தமிழ் படங்கள் எப்ப ரிலீஸ் ஆகும்னு நெறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு. பொதுவா இந்தியால படம் ரிலீஸ் ஆகுற அதே தேதியில சில நேரம் இங்கேயும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லன்னா வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயித்துக்கிழமை வீக்கெண்ட்ல ஷோக்கள் வைப்பாங்க. வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் ஈவினிங்ல தான் ஷோ இருக்கும். சனிக்கிழமை காலையில, மத்தியானம், ஈவினிங் வைப்பாங்க. அதே மாரி ஞாயித்துக்கிழமையும் காலையில, மத்தியானம், ஈவினிங்னு ஷோக்கள் வைப்பாங்க. ஃப்ரைடே வந்து எப்போதுமே கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கும். ஏன்னா நெறைய பேர் ஆஃபீஸ்க்கு போயிருவாங்க. மோஸ்ட்லி சாட்டர்டே, சண்டேஸ்ல நல்ல கூட்டமாவும் இருக்கும். சம்டைம்ஸ் ஹவுஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஏன்னா நெறைய பேர் வீட்ல இருப்பாங்க. படத்துக்கு வரணும்னு நெனைப்பாங்க. படம் பார்த்துட்டு அப்படியே ரிலாக்ஸா வெளியில போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவாங்க. மோஸ்ட்லி நாங்களும் அப்படிதான். படம் பார்த்துட்டு வெளியில சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம். ஆனா இன்னைக்கு வந்து பிரியாணிக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் தியேட்டருக்கே வந்தோம். இப்ப படம் முடிஞ்சிருச்சு. நேரா வீட்டுக்கு போயிட்டு சமைக்கிற வேல தான் பாக்கி. எப்போதுமே ஹஸ்பண்ட் தான் சண்டேனா சமைப்பாங்க. ஸோ நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டதுனால கொஞ்சம் ரிலாக்ஸா போனேன். ஸோ இது வந்து சூப்பரான ஒரு மால்ங்க. செம்ம சூப்பரா இருக்கும். குழந்தைங்களோட வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். அரீனா மால்னு சொல்லிட்டு. இங்க கம்பாலால இருக்கு. ஸோ நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியும் தான் வந்திருந்தோம். ஆனா கொஞ்சம் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, தியேட்டர்ல நெறைய பேர் தமிழ் பேசுனாங்களா, அப்ப நம்ம இந்தியால இருக்கிற மாரி ஒரு ஃபீல் குடுத்துச்சு. உண்மையிலே ஆஃப்ரிக்கால, உகாண்டால நம்ம சிஎம் சார் படத்த பார்க்குறது எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். நீங்க வந்து எந்த நாட்டுலேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்க நாட்டுலலாம் சிஎம் சார் படம் ரிலீஸ் ஆச்சான்னு சொல்லுங்க. உண்மையிலே இந்த படத்த பார்த்துட்டு நான் வெளியில வந்ததுக்கப்புறம் என் மனசுல வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, இந்த படம் ரிலீஸே ஆகக்கூடாதுன்னு எவ்வளோ சதி பண்ணாங்க. எவ்வளோ பிரச்சனையிலேருந்து இந்த படம் வெளியில வந்திருக்கு. அதுவும் ஓடிடில ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லா நாடுகள்லயும் செம்ம வசூல் அள்ளுன படம் அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாவும், சூப்பராவும் இருந்தது. மனசுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சுங்க. நம்ம சிஎம் சார் படத்த பார்த்துட்டு நாங்க வீட்டுக்கு வரும்போது. அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. கடவுள் வந்து குடுக்குறத யாராலயும் தடுக்க முடியாது. கடவுள் தடுக்கிறத யாராலயும் குடுக்க முடியாது. உண்மையிலேயே அது 100க்கு 100 உண்ம. இந்த படத்துக்கு அது பொருந்தும். சிஎம் சாரா ஆயி தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகணும்னு இருக்கு. அதுவும் அந்த ஃபர்ஸ்ட்டு இந்த டைட்டில் கார்டு அள்ளுது. செம்ம சூப்பரா இருந்தது. லாஸ்ட் டான்ஸு, லாஸ்ட் சீனு ஒவ்வொரு இதுலயும் வந்து செம்மையா ஃப்ரேம் வச்சு எடுத்திருக்காங்க. படத்துல உங்களுக்கு எந்த சீன் புடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு ஒரு 2, 3 சீன் ரொம்ப புடிச்சுச்சு. குழந்தைங்கள்ட்ட குட் டச், பேட் டச் என்னன்னு சொல்லி கத்துக் குடுப்பாரு. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து பொம்பள பிள்ளைங்களா ஸ்ட்ராங்கா இருக்கணும், தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொன்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. படத்துல ஒரே ஒரு வருத்தம். லாஸ்ட்டா விஜய் நடிச்ச படத்துலேருந்து கிளிப்ஸ் போடுவாங்கன்னு பார்த்தேன் போடல. சரி பரவால்ல. படத்த சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.